வணக்கம் உறவுகளே, இது பலாக்காயோட பிஞ்சு. இதை சில்லி மாதிரி போட போகிறோம். இதையே இட்லி பானையில் வச்சு வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பலாக்காயை இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இட்லி பானையில் வச்சுருக்குது. இது நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது இப்படி மேல் தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். இது வேக வச்சதை எடுத்து வச்சுருக்குது. இது நல்லா ஆறிடுச்சுன்னா மேல் தோல் உரித்து எடுக்கிறதுக்கு நல்லா சுலபமாக இருக்கும். தோல் எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் ஆறட்டும். இப்போது அந்த பலா பிஞ்சு ஆறிடுச்சு, சூடு இல்லை. கத்தியில் எடுக்கிறத விட இப்படி கரண்டி வச்சு ரவுண்டாக கீறி விட்டுட்டு எடுத்தோம்னா பாருங்கள், கீரி எடுத்துட்டு காமிக்கிறேன். சுற்றிலும் கீறி விட்டாச்சு. இப்போ அப்படியே எடுத்தோம்னா கல் வந்துடும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இது நல்லா இந்த கல் வச்சு குழவிக்கல் வச்சு நல்லா மச்சிக்கிட்டுக்கலாம். மச்சிட்டு காமிக்கிறேன். இதை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது கார்ன்ஃப்ளவர் மாவு, மல்லித்தூள் போட்டுக்கலாம். இருங்க, மல்லித்தூள் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு பெசரிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, காமிக்கிற பாருங்கள். எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இதில் பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறோம். பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனோன்னு உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த மறந்துட்டேன். இப்போ சேர்த்துக்கலாம். உரைஞ்சிருச்சு. இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம். முறுமுறுன்னு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். தேங்க்யூ.